ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ சட்டம் ஸ்கூல் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ண சொல்லி இம்பார்ட்டன்ட் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்னன்னு பாப்போமா? ஆர்டினா என்னன்னு தெரியுமா? பிரைவேட் ஸ்கூல்ல டோட்டல் சீட்ல 25% ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா சீட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். இதுக்கு கவர்மெண்ட் தான் ஸ்கூலுக்கு அந்த ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணணும். ஆனா இந்த வருஷம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி கொஞ்சம் தாமதமானது. அதனால அட்மிஷன் கூட தாமதமாயிடுச்சு. பேரண்ட்ஸ் சிலர் ஃபீஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் குவார்டர்லி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஆனா இது கவர்மெண்ட் ஒத்துக்கல. இப்போ நல்ல செய்தி என்னன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு சுமார் 700 கோடி ரிலீஸ் பண்ணிருக்கு. அதனால அக்டோபர் 6ஆம் தேதி முதல்ல ஆர்டிஏ அட்மிஷன் ஓபன் ஆக போகுது. அண்ட் ஏற்கனவே பேரண்ட்ஸ் ஃபீஸ் கொடுத்திருந்தா அந்த பணத்தை 7 நாட்களுக்குள்ள ரீஃபண்ட் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. ஆனா சில பிரைவேட் ஸ்கூல் இதற்கு எதிர்ப்பு சொல்லுது. யூனிஃபார்ம், புக்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு, ரீஃபண்ட் பண்ணா எங்களுக்கு லாஸ்னு சொல்றாங்க. சோ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? உங்க குழந்தைய ஆர்டிஏல எலிஜிபிளா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபீஸ் கொடுத்திருந்தா ரீஃபண்ட் கேளுங்க. ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல் அக்டோபர் 6 முதல் ஓபன் ஆகும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், இன்கம் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் தயாரா வச்சுக்கோங்க. கல்வி எல்லாத்துக்குமே தேவை. பேரண்ட்ஸ் கவனமா இருக்கணும். கவர்மெண்ட் சொல்ற ரீஃபண்ட் அண்ட் அட்மிஷன் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.